என்னாச்சு அர்ஜுன்? அப்படின்னா? இல்ல சத்யா பேர் சொன்னதும் முகம் மாறிடுச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல. கமான் அர்ஜுன், ஏதோ இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் ஃப்ரெண்டு தானே, உனக்கு பிஏ தானே? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப நிச்சயம் ஏதோ இருக்கு. உன் முகமே சரியில்லை, உன் கண்ணுல கோவம் தெரியுது. அது சஞ்சய், மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு இருந்தா ஹெல்த் பாதிக்கும் அர்ஜுன். உனக்கு என்னை விட ஷேர் பண்ணிக்க வேற யார் இருக்கா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல சஞ்சய், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? பீரோல 100 பவுன் நகை இருந்துச்சு. இந்த சத்யா என்ன பண்ணா தெரியுமா? எல்லாம் கவரிங். ஒரிஜினல் நகை எங்கடி? எங்க? என்னாச்சு? சாரி அர்ஜுன். 100 பவுன் ஒரிஜினல் நகை காணும்னு சொன்ன உடனே அந்த ஷாக்ல கப்ப விட்டுட்டேன். உனக்கு சத்யா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐம் சாரி அர்ஜுன். கப்பு வேற உடைஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே சஞ்சய். பீரோ லாக்கர்ல இருக்க ஒரிஜினல் நகையை மாத்த அவ கவரிங் நகை வாங்கல அர்ஜுன். என்னை ஏமாத்தி சிக்கல்ல மாட்டி விட வாங்கியிருக்கா. அது உனக்கு தெரியல, இது எனக்கு நேத்தே தெரியும். இப்ப அந்த கவரிங் நகை என்கிட்ட தான் இருக்கு. நீ ரொம்ப லேட் அர்ஜுன். அக்கா காமாட்சி கூட சத்யா பத்தி இதுதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சத்யா பணம் நகை சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணா செய்வா அர்ஜுன். நான் அப்பான்னு சொல்லி ஏமாத்தி சொத்து அபகரிக்கத்தான் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு அக்கா சொன்னாங்க. சத்யா நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சஞ்சய், தயவு செஞ்சு அவ பேரை என்கிட்ட சொல்லாத. எவ்வளவு பெரிய மோசக்காரி தெரியுமா? அவ வலையில போய் தெரியாம விழுந்துட்டானா? அதை நினைச்சு நான் ஒவ்வொரு செகண்டும் வேதனைப்படுறேன் சஞ்சய். அந்த 100 பவுன் எங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. பொறுமையாரு அர்ஜுன். அதான் உங்ககிட்ட கைங்கோலமா மாட்டிக்கிட்டால, வேற வழியில திரும்பி தந்துதான் ஆகணும். சரி, நான் ஒரு கிளையண்ட மீட் பண்ண போறேன். நீ ஆபீஸ் போய் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணு. சரியா? சரி, ஓகே. நானே கொடுத்துறேன், நீ போ. சரி, ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். சத்யா 100 பவுன் நகை என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டியாடி. நீ ஒழிச்சு வச்சிட்டா நான் விட்டுருவேனா? நீ அர்ஜுன வேணா ஏமாத்தலாம், அவன் வேணா இழிச்சவாயினா இருக்கலாம். என்கிட்ட உன் ஜம்பம் பழிக்காதுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி பிளான் பண்ணி ஒரிஜினல் நகையை வெளியில கொண்டு வரன்னு மட்டும் பாரு. ஐயோ அம்மா, இந்த ஒரிஜினல் நகைன்னு நீ அலறிட்டு கொண்டு வந்து கொடுப்ப. அப்ப இந்த சஞ்சய் யாரு உனக்கு தெரியும் டி. ஹாய், என்னடி திடீர்னு ஒரு போன் கூட இல்ல? நானே பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்னாச்சு? அர்ஜுன் கிட்ட சஞ்சய் பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டியா? இல்ல, அதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. நானும் அர்ஜுன் கிட்ட நடந்ததை சொல்ல ட்ரை பண்ண. ஆனா அவனுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு மனசு இருந்தா தானே. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணா வீட்டை விட்டு போயிடுவேன், வீட்டுக்கே வரமாட்டேன்னு பயமுறுத்துறாண்டி. சத்யா, நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எப்படியாவது அர்ஜுன் கிட்ட சஞ்சய் பத்தின விஷயத்த சொல்லலன்னா அது உனக்கு தான் பெரிய ஆபத்துல முடியும். ஆபத்து ஏற்கனவே வந்துருச்சு. நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்டி. என்னாச்சு? பீரோல என்னோட ஒரிஜினல் நகை 100 பவுன் இருந்தது. திடீர்னு அர்ஜுன் அதெல்லாம் கவரிங் நகைன்னு சொல்றான். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பீரோல ஒரிஜினல் நகை 100 பவுன் இருந்தது. ஆனா அர்ஜுன் என் மேல சந்தேகப்பட்டு
அதை எடுத்துட்டு போய் செக் பண்ணிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் கவரிங் நகைன்னு சொல்றான்டி. நீ செக் பண்ணியா? நானும் செக் பண்ணேன்டி. பீரோல என் ஒரிஜினல் நகை இல்ல, கவரிங் நகை தான் இருக்கு. ஒரிஜினல் நகை எங்கனே தெரியல. அதை யாரோ திருடி இருக்காங்க. ஒருவேளை அது சஞ்சயா இருக்குமோ? சஞ்சய் வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரிஜினல் நகை காணாம போயிருக்கு. அந்த இடத்துல இப்ப கவரிங் நகை இருக்கு. ஆனா அது நம்ம வாங்கின கவரிங் நகையும் இல்ல. அது சஞ்சய் கொண்டு வந்து வைக்கவும் இல்ல. இது என்னடி புது குழப்பம்? உன் வீட்ல புகுந்து உன் பீரோ லாக்கரை திறந்து யாரு ஒரிஜினல் நகை எடுத்து கவரிங்க வச்சிருக்க முடியும்? அது தெரியாது. ஆனா அர்ஜுன் இப்ப புதுசா ஒரு பழியை என் மேல போட்டிருக்கான். நாம போய் கவரிங் நகை வாங்கினது அர்ஜுன் பாத்திருக்கான். நாம கவரிங் நகைய வாங்கினது, அப்பா அம்மாவை நான் அவசரமா ஊருக்கு அனுப்புனது, இது ரெண்டையும் இப்ப அர்ஜுன் கனெக்ட் பண்ணிட்டான். ஒரிஜினல் நகைய நான் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள அவசரமா ஊருக்கு அனுப்பிட்டேனா. பீரோல கவரிங் நகைய நான் வச்சுட்டேனா. அது எப்படி முடியும்? ஹே, அதான் நான் கவரிங் நகைய வாங்கினது அவன் பாத்துட்டானே. அதான் நான் லாக்கர்ல வச்சுட்டு ஒரிஜினல் நகைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டான்றான். நம்ம கவரிங் நகை வாங்கினது சஞ்சய் ஏமாத்துறதுக்கு. இப்ப அந்த கவரிங் நகை சஞ்சய் கிட்ட தானே இருக்கு. இதத்தான் நான் அர்ஜுன் கிட்ட இன்னமும் சொல்லவே இல்ல. நான் சொல்ல ட்ரை பண்ணப்பெல்லாம் அவன் அதை கேட்க தயாராவே இல்ல. சரி, இப்ப சொல்லு. சஞ்சய் மிரட்னா அவனை சமாளிக்க நான் கவரிங் நகையை வாங்கினேன்னு சொல்லு. இப்ப இது ரொம்ப லேட்டு கல்யாணி. நான் சொன்னாலும் அர்ஜுன் நம்ப மாட்டான். சஞ்சய் கிட்ட கேட்டாலும் சஞ்சய் அப்படி எதுவும் நடக்கல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான்னா நான் அர்ஜுன் பார்வையில மறுபடியும் போய் பித்தலாட்டம் செஞ்சவளா தான் இருப்பேன். நான் ஒரு காரியம் செய்ய போய் அது வேற விதமா மாறி அர்ஜுன் முன்னாடி நான் மறுபடியும் நம்பிக்கை துரோகியா நிப்பேன். இப்ப உடனே ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு உன் அப்பா அம்மாவை வர சொல்லுன்னு என்ன மிரட்டுறான். தங்கம் வைக்கிற விலைக்கு 100 பவுண்டி. நான் எங்க போவேன்? ஒரிஜினல் நகையை யார் எடுத்தாங்கன்றத வேற கண்டுபிடிக்கணும். ஆனா அர்ஜுன் அதுக்கு டைம் கொடுப்பான்னு கூட தோணல. நான் என்ன பண்ண போறேனோ கடவுளே. சஞ்சயா? சஞ்சய் கூப்பிடுறான். இவன் வேற. ஏய் வேண்டாம், பேசிடு. அவனை டென்ஷன் பண்ணா அது நமக்கு தான் ஆபத்து. என்ன சொல்றான்னு கேளு, ஸ்பீக்கர்ல போடு. ச்சே. என்னடா வேணும் உனக்கு? டேய் கண்ணு, இந்த இடியாப்பத்தை கூட நூல் நூலா சுலபமா பிரிச்சிடலாம். ஆனா நீ உனக்கே போட்டுக்கிட்ட சிக்கல் இருக்கே, சத்தியமா அந்த ஜென்மத்துல நீ மாட்டிக்கிட்ட சிக்கல் உன்னால பிரிக்கவே முடியாது. நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. அடேங்க அப்பா, நான் அப்படியே நம்பிட்டேன். ஏய் நடிக்காதடி. நீ ஏதோ கவரிங் நகை வாங்க போய் அது இப்ப உனக்கே ஆப்பா மாறிடுச்சா?